உலகெங்கிலும் பரவி வாழும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் தினமும் ஒரு திருப்பம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா சமீப நாட்களாக சமூக ஊடகங்களையும் அரசியல் களத்தையும் பரபரப்பாக வைத்திருக்கிறது ஒரே விஷயம்தான். அது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வீசி வரும் கடுமையான விமர்சன கணைகள் தான். நேற்றைய தினம் பல்லாவரம் கூட்டத்தில் அண்ணன் சீமான் பேசின பேச்சு தாவக தொண்டர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும். சீமான் யார், அவர் எம்எல்ஏவா எம்பியான்னு தாவக தரப்பு கேட்ட பதிலுக்கு சீமான் கொடுத்த அதிரடி பதிலடி இணையத்தையே அலற வச்சுக்கிட்டு இருக்கு. இது வெறும் தனிப்பட்ட கோபமா? இல்ல, இதுக்கு பின்னாடி அண்ணன் சீமான் போட்டுக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய அரசியல் காய் நகர்த்தல் என்ன என்பதை பார்க்கலாம். முதலில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் கர்நாடக பயணம் தடைபட்டு அவர் கடவுளின் குழந்தை என்று அவரது ரசிகர் கூட்டத்தால் துண்டு காணொளிகள் மூலமாக பகிரப்படுவதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பஞ்சாயத்திலிருந்து நாம ஆரம்பிப்போம். தாவேக தரப்புல விஜய கடவுளின் குழந்தைன்னு விஜயோட ரசிகர்கள், அதாவது தாவேக கட்சி தொண்டர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, காவிரி பிரச்சனை சம்பந்தமா தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போய் பேசுறதா ஒரு திட்டம் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இவங்களோட கெட்ட நேரமும் தமிழகத்தோட நல்ல நேரமும் கேரளாவில் மழை பெய்யுது, கபினி அணை நிரம்பியதுனால கர்நாடகத்துக்கு ஆபத்து வரும் அப்படின்றதுனால தண்ணி அவங்களாவே திறந்து விட்டு ஒகேனக்கல்லுக்கு வந்து பாய தொடங்கிருச்சு. ஆனா தாவக ஆதரவாளர்கள் இது கடவுளின் குழந்தை விஜயால தான், முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களால தான், கடவுள் ஆசீர்வாதத்தினால தான் இயற்கை அவருக்காக இந்த வேலையை பார்த்திருக்குன்னு மாஸ் காணொலிகளை போட்டு எடிட் பண்ணி பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது எப்படின்னா, நம்ம தலைவர் போறேன்னு சொன்னதற்கு இயற்கை கனிந்து மழை பொழிஞ்சு தண்ணியை திறந்து விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க காணொலிகளை பரப்பிட்டு இருக்கிறது நீங்களும் பாக்குறீங்க தானே. சமூக ஊடகங்கள்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அதையும் பார்த்திருப்பீங்க. ஆனா இயற்கை இப்படி ஒரு வேலை செஞ்சதுனால இவங்க பிஆர் வேலைகள் எல்லாம் நடக்கல. இல்ல, இவர் கர்நாடகாவுக்கு போயிட்டு வந்து அங்க எதுவும் நடக்காம இருந்தும் இதே மாதிரி இயற்கையாவே தண்ணீர் அங்க கொள்ளளவை நிரம்பி தாண்டி அவங்க திறந்து விட்டாங்கன்னா இவங்க என்ன ஓட்டி இருப்பாங்க, விஜய் போனதுனாலதான் தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு. அப்படி அந்த பிஆர் ஒர்க் செய்ய வேண்டிய காணொலி துண்டுகள் எல்லாம் தடப்பட்டது என்னமோ உண்மைதான். சரி, இதையெல்லாம் கூட நம்ம அரசியல் ஆரம்ப கட்ட கூத்துகள்னு கடந்து போயிடலாம். ஆனா உண்மையிலே கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, பள்ளி குழந்தைகள் மத்தியில் இந்த தாவேக ரசிகர் கூட்டம் நடத்தும் கேவலமான ஒரு அரசியல். பள்ளியில் பயிலும் குழந்தைகளை வச்சு கட்சி முழக்கங்கள் எழுப்புவது, கொடிகளை கட்டுறதுன்னு பிஞ்சு மனசுல அரசியலை திணிக்கிற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்தும் இது நின்ற பாடு இல்ல. ஏற்கனவே காணொலி பதிவேற்றி இருக்கிறேன், அதை பார்க்காதவங்க நம்ம பக்கங்கள்ல பார்க்கலாம். சமீபத்துல காரைக்குடியில ஒரு அரசு பள்ளி விளையாட்டு விழாவுக்கு கனிமவளத்துறை அமைச்சர் வந்திருந்தார். அங்கு வரிசையா நிக்க வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளும் சிறுவர்களும் தாவேக்கா அப்படின்னு குரல் எழுப்புறாங்க. குழந்தைகள் ஆர்வத்துல கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த ரசிகர் குஞ்சுங்களுக்கு எங்க போச்சு அறிவு? குழந்தைகள் இப்போ என்ன பண்ணணும்? படிக்கணும், படிச்சு அறிவை வளர்த்துக்கணும். தாவேக்கா தரப்புல இதுக்கு என்ன முட்டு கொடுத்தாலும் பள்ளி நிகழ்வுகள்ல திட்டமிட்டு இப்படி பண்ண வைக்கிறது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை உருவாக்கி உள்ளது என்பதை மறக்க முடியாது. கைத்தறித்துறை அமைச்சர் அண்ணன் சீமா யாருன்னு, அவர் எம்எல்ஏவா எம்பியான்னு என்று கேட்டதிலிருந்து எகிரிய அரசியலை சுட்டி காட்டிதான் அண்ணன் சீமான் நேற்றைய தினம் பல்லாவரம் கூட்டத்துல பயங்கரமா கோவப்பட்டு பேசியிருப்பாரு. இதுதான் இப்ப அரசியல் களத்தை இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக்கி இருக்குது. அண்ணன் சீமான் தேர்தல்ல ஜெயிக்கலதான், நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கலதான். ஆனா தமிழ்நாட்டுல வீதியா இறங்கி போராடி பல வழக்குகளை சந்திச்சவரு. அவர் கூட நின்ன தம்பிகளுக்கும் வழக்குகள் வந்தது. கட்சி எந்த ஒரு பிரச்சனையாலும் முன்னாடி வந்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி. ஆனா விஜயோட முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த போராட்டமும் பண்ணாம ஜெயிச்சவங்க பல வருடங்களா களத்துல நிக்கிற அண்ணன் சீமானை பார்த்து சீமான் யார் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம் என்றுதான் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க நாங்க கேட்கிறோம். மற்ற கட்சிங்க தாவேகாவை பார்த்து பயந்தோ இல்ல கூட்டணி வாய்ப்புக்காகவே அமைதியாகவே இருக்கும்போது அண்ணன் சீமா மட்டும் ஃப்ரீ கிட் அடிக்கிற மாதிரி இறங்கி அடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். சீமா அண்ணன் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணும்? இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான அரசியல் நகர்வுகள் இருக்கு. நான் நினைக்கிறது அவங்க திட்டங்கள் கிடையாது. நான் நினைக்கிறது வரப்போற 5 வருஷத்துல தமிழ்நாட்டு அரசியல் விஜய் ஆதரவு விஜய் எதிர்ப்பு அப்படின்னு தான் சொல்லல போகுது. ஏன்னா திராவிட கட்சிகள் அதிமுக திமுக எல்லாம் இப்ப என்ன நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் திமுகவும் அதிமுகவும் இப்ப அவ்வளவு பெருசா இதுல இல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அந்த விஜய் எதிர்ப்பு அரசியலை முதன்மை முகமா நாம் தமிழர் நிலைநிறுத்துவதுதான் அண்ணன் சீமானின் திட்டம் என்று நான் கருதுறேன். கடந்த சில மாதங்களா நாம் தமிழர் கட்சி உறவுகள் மத்தியில் ஒரு
ஒருவித சோர்வு இருக்கிறது. மக்கள் இத்தனை காலம் நம்ம போராடியும் அவர்களுக்காக நின்றும் அவங்க கைவிட்டுட்டாங்களேன்ற ஒரு சோர்வுல எல்லாருமே இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறப்போ கட்சியில பயணிச்ச சில உறவுகளும் கட்சியை விட்டு விலகி போய் இப்ப வேற கட்சிகள்ல எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சோர்வை போக்கி தொண்டர்களுக்கு ஒரு புதிய வீரியத்தையும் மற்ற கட்சியினருடன் எதிர்த்து சண்டை செய்ய ஒரு உத்வேகமும் தேவைப்பட்டது அப்படின்னு நான் கருதுகிறேன். விஜய் மேல இருக்கிற ஆரம்ப கட்ட ஈர்ப்பு, இப்போ அந்த நடிகராக இருந்த அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது மக்களுக்கே கண் கூட நீங்க பாப்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் குறையும் போது மக்கள் மாற்று அரசியலை தேடுவாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு வலிமையான சக்தியாக உருவெடுக்க, எதிர்காலத்தில் ஒரு பெரிய இடத்துல இருந்து பேச நாம் தமிழர் கட்சியால முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அந்த நிகழ்வுல பேசுறப்போ இடைத்தேர்தல் வரட்டும், அதற்காக நான் வெறி கொண்டு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஏன்னா இதுவரைக்கும் வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட்சி வளர்ந்து அடுத்த நிலைக்கு போகும்னு நினைச்சிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம இப்ப கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த நாட்டில் நடக்கிறது, இந்த ஆட்சியில நடக்கிறது என்னன்னு நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போய்தே ஆகணும் அப்படிங்கிற தீவிர உத்வேகம் வந்திருக்குன்னு நான் கருதுறேன். ஆனா வரப்போற இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு சுலபமா இருக்குமா? தாவேகாவை எதிர்த்து தீவிர அரசியல் பண்ற இந்த திட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை பெற்று தருமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ணன் சீமான் இந்த அதிரடி தாக்குதலை பற்றியும் தாவேகாவின் அரசியல் நகர்வுகளை பற்றியும் உங்கள் கருத்து என்ன என்பதை கீழே கருத்தில் பகிருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் பகிருங்க, விருப்பத்தை தெரிவிங்க. நமது பகுதியில் இணைஞ்சிருங்க. இப்ப நீங்க முகநூல்ல பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, பின்தொடருங்க. இன்ஸ்டால பாக்குறீங்கன்னாலும் படவரியில பாக்குறீங்கன்னாலும் நீங்க நம்மளை பின்தொடருங்க. வலையொலியில பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி.